திரு கனகராஜ், அரசியல் செய்யாதீங்க மாணவர்களுடைய கல்வி விவகாரத்தில் அப்படின்னு முதலமைச்சருடைய விமர்சனத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதான் அரசியல் செய்கிறது யார் அப்படிங்கிறது தான் இங்கே அடிப்படையான பிரச்சனை. சர்வ சிக்ஷா அபியான் எப்போ வந்தது? ரொம்ப காலத்துக்கு முன்னால் வந்துருச்சு. நீங்கள் இப்போ சொல்கிற அது பேர் என்ன? சமக்கிர சிக்ஷா, சமைக்கிற சிக்கன் அவியலா ஏதோ ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. சமக்கிர சிக்ஷா அபியானா? ஆமாம். அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? இப்போ தானே 2022 தானே. 2022க்கு முன்னால் அது கிடையாது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு திட்டத்துக்குள்ள அந்த திட்டம் என்னது? 6 வயசுலேருந்து 14 வயசு வரை உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்க ஒரு திட்டம். அந்த திட்டம்தான் இந்தியாவிலேயே ஒன்றிய அரசாங்கம் பண்ணுற இந்த 6 to 14க்கு பண்ணுற அதுக்காக கல்விக்காக செலவிடுற அதிகபட்சம். அனைவருக்கும் கல்வியை உறுதிப்படுத்துகிற திட்டம். இந்த திட்டத்தை முதல்ல அது 2 இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான்னு ஒன்றும், அப்புறம் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்னு 2 இருந்தது. 2ஐயும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இந்தியா முழுவதும் அதிகபட்சம் ஒரு 14,000 பள்ளிகளை எடுத்து அந்த பள்ளிகளை மட்டும் நாங்கள் சிறப்பாக செய்ய போகிறோம். இப்போ அவங்களுடைய கணக்குப்படியே என்னன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் 14,500 பள்ளிகள் 5 வருடத்தில் அவங்க 20 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 4 லட்சம் பேர். ஒரு வருஷத்தில் இந்தியா முழுவதும் படிக்கிறவங்க எவ்வளோ பேர்? 26,52 லட்சம் பேர் இப்போ ஸ்கூலில் இருக்கிறவங்க. இதில் நீங்கள் ஒரு 1% கொஞ்சம் அதிகமான 1.5% கூட இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நேர் எதிராக மாநில கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு விஷயத்தை இதில் திணிக்கணும்னு பொதுவாக இருக்கிற ஒரு திட்டத்துக்கு நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் அரசியல் செய்வது யார்? அதுக்கு கொடுக்கலைன்னா, நான் பிஎம் ஸ்ரீக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நியாயம். பிஎம் ஸ்ரீயை அமுல்படுத்தலைன்னா நான் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டே தரமாட்டேன்னு சொன்னால் ஏற்றுப்போமா நம்ம? என்ன கண்டிஷன் இது? இதை எப்படி செய்ய முடியும்? ஆக்சுவலாக நீங்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு திட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு எதுக்குதுன்னு தெரிஞ்ச ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதன் காரணமாக இன்னொரு திட்டத்துக்கு இருக்கக்கூடிய பணத்தை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? அதாவது அவர்களுடைய சொந்த பணத்திலிருந்தோ கட்சியினுடைய பணத்திலிருந்தோ அவர்கள் செலவழிப்பார்கள் என்றால் ஏன் பணத்தை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் கண்டிஷன் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குது. இது என்கிட்ட வாங்குறத நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இப்போ ஒரு திட்டம் வந்தால் கூட மாநில உரிமைகளை பாதிக்கிறது மாதிரி நீங்கள் அதை பண்ண முடியாது. ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு இதை கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு இல்லையா? தமிழ்நாடு மாதிரியான ஒரு கல்வி அறிவு பெற்ற மாநிலங்களை அழித்து விடுவது அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லா தரத்தையும் சொல்கிறீங்கல்ல, ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பண்ணித்தானே பார்த்துருப்பீங்க. நீங்கள் பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா? இல்லை நீங்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியா முழுவதும் +2க்கு பின்னால் காலேஜுக்கு போகிற எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக இருக்கீங்களா? இல்லை, எந்த வகையில் நீங்கள் சொல்கிறது சிறப்பாக இருக்கிறது என்று இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுலே பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சார் அமல்படுத்தினா தானே தெரியும். மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டங்கள், இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளி அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாதானே ஏற்கனவே இருக்கிற திட்டத்தை விட சிறப்பானதா இல்லையான்னு தெரியும். நீங்கள் மற்ற இடத்துல அமல்படுத்துங்க. உங்கள் ஊரில் அமல்படுத்தலாம்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அமல்படுத்துங்க. அமல்படுத்திட்டு இங்கே வாங்க. நீங்கள் அந்த பேரை சொல்லிக்கிட்டு இதுவரை நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறதுக்காக நீங்கள் பிஎம் ஸ்ரீ நான் தரமாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் இதுதான் திட்டம், இதை நீங்கள் அமல்படுத்த மாட்டேன்றீங்க, எனவே உங்களுக்கு நான் பணம் தரமாட்டேன், அதை புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு தமிழ்நாட்டில் மொத்தமே ஒரு 300-400 ஸ்கூலுக்கு மேலே நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அதானே அவங்க சொல்லி மாநிலத்திலேயே. அதில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கிராமப்புற பள்ளிகள்லாம் வராது,
பெரும்பாலான பள்ளிகள் வராது. தமிழ்நாட்டில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு 23,000 ஸ்கூலில் 13 லட்சம் பிள்ளைங்க ஆரம்ப பள்ளியில் படிக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 56 பேர் ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க. இதில் 11,000 பள்ளிகள் என்னது 30க்கு கீழே. இவங்க ஒரு கண்டிஷன் என்ன போடுறாங்கன்னா, ஆவரேஜ் வந்து நீ வந்து ஸ்டேட் ஆவரேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூலை எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு எலைட் ஸ்கூலை உருவாக்கணும்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஒன்று சொல்கிறீங்க. அதுக்காக இந்த 6 வயசுலேருந்து 14 வயசு வரை கொடுக்கக்கூடிய கல்விக்கு நான் பணம் தர மாட்டேன். இந்த அரசாங்கத்தை இப்படி விட்டிங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் நான் வந்து இது தர மாட்டேன், எது ஜிஎஸ்டியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்குறேன் நான். சரி, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் மூலமாக மாணவர்களுடைய கல்வித்தரம் உயரும்னு மத்திய அரசு நினைக்கிறத நம்ம ஏன் விரோதமாக பார்க்கணும்? இல்லை, நீங்கள் அந்த நினப்பை நான் ஒன்றும் கொஸ்டின் பண்ணவே இல்லை. ஆனால் இது அமுல்படுத்தலைன்னா அதை தரமாட்டேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் 5 வருஷம் அமுல்படுத்தி நல்ல பிள்ளைங்க வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. குஜராத்லேயும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் பிள்ளைங்க நல்லா வந்துட்டாங்க, அது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு. இப்போ அப்போ கூட என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் அனைவருக்குமான அரசாங்கமா இல்லை இந்தியாவில் இருக்கிறதுல 1.4% பேருக்கு மட்டுமான அரசாங்கமா? 5 வருஷத்துக்கு பின்னால் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா? புரியுதா? மொத்தமே 20. அப்புறம் மாநில அரசுடைய பொறுப்பாக அது மாநில அரசோ லோக்கல் பாடியோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக மாநிலத்தினுடைய உரிமையின் மீது கை வைப்பது, ஒரு திட்டத்தை முன்வைத்து எந்த திட்டத்துக்கும் நான் பணம் தர மாட்டேன்னு அடம்பிடிப்பது, இது எந்த வகையிலும் இது வந்து இட்ஸ் அ ரோக் ஸ்டேட். இந்த கவர்மெண்ட்டுங்கிற யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது ரோக் கவர்மெண்ட். இதை அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு என்ன தரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னா, நீ இந்தியை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டாலுடைய உனக்கு பட்ஜெட் இது ஜிஎஸ்டி தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு கேடு, மிகப்பெரிய அநியாயத்தை தமிழக மக்கள் மீதும் இதர மாநில மக்களின் மீதும் பாஜக சுமத்துகிறது.